ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுதா? சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிட்வீன் வந்தாங்கன்னா எக்ஸ்பிளைன் வேணா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். ஓகே. இன்னைக்கும் நாளைக்கும் ப்ராஜெக்ட் தான் இருக்க போகுது. ஓகே. நாளைக்குள்ள டைமிங் வந்துட்டு மேபி மார்னிங் இருக்காது. அது எந்த டைமிங்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ என்ன ப்ராஜெக்ட்னா, ஜஸ்ட் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி தான். ஓகே. இங்க நான் ஆல்ரெடி ஒரு 2, 3 டாஸ்க் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா, வேற ஏதாவது டாஸ்க் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. டாஸ்க் ஆட் பண்ணிட்டு, கோடிங்ல கோடிங் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் அது ஒரு ஒர்க்ன்னு அந்த கேட்டகரி குடுத்துருக்கேன். நான் இப்போ டாஸ்க் ஆட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஆல் டாஸ்க் குடுக்குறேன். எனக்கு நான் என்னென்ன டாஸ்க்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வரும். ஆக்சுவலி நான் கோடிங்கிற டாஸ்க் 2 டாஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எக்ஸர்சைஸ் ஆட் பண்ணியிருக்கேனா, ஸோ நான் இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு கேட்டகரிய பிரிச்சு பார்த்துட்டேன். இப்ப நான் ஆல்ன்னு குடுத்ததுனால எனக்கு எல்லாமே வந்திருக்கு. ஆ நான் இப்போ பெர்சனல் மட்டும் குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு பெர்சனல் கேட்டகரில உள்ள டாஸ்க் மட்டும் வரும். வொர்க்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு வொர்க் கேட்டகரில உள்ள டாஸ்க் மட்டும் வேணும். எனக்கு இது வேண்டாம் அப்டின்னா, இத நான் டெலீட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற டாஸ்க்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டாஸ்க் எல்லாமே எதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்டின்னா, MongoDBல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ MongoDBல போயிட்டு நீங்க இப்ப செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதான் நான் டாஸ்க்ன்னு நான் ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன். அந்த கலெக்ஷன்ல நான் ஆட் பண்ண டாஸ்க் எல்லாமே இங்க என்ன இருக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. டைட்டில், அதோட கேட்டகரி, அது கம்ப்ளீட்டடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. நான் இதுல இருந்தும் டெலீட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நான் அங்க போயிட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாரி ஒரு டாஸ்க் தான் நம்ம பண்ண போறோம். டு டூ லிஸ்ட் மாதிரி தான். நான் ஏன் டு டூ லிஸ்ட் சூஸ் பண்ணேன் அப்டின்னா, டு டூ லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க எல்லாமே பண்ணலாம். லைக் நம்ம இப்போ ஒரு டாஸ்க்க ஆட் பண்றோமா, ஸோ போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் எல்லா டாஸ்க்கையுமே கெட் பண்ணலாம். ஃபில்டர்ல வந்துட்டு நான் ஆல் டாஸ்க் எல்லாத்தையும் கெட் பண்றேன். ஸோ கெட் பண்ணலாம். பேட்ச் யூஸ் பண்ணி பர்ட்டிகுலர் டாஸ்க்க மட்டும் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுது. வொர்க் அப்டின்னு சொல்லிட்டு அத மட்டும் ஃபைண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி என்னால ஒரு டாஸ்க்க டெலீட்டும் பண்ண முடியுது. ஸோ எல்லா ஆப்பரேஷன்ஸுமே இங்க என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ரூட்டிங் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால தான் நான் டு டூ லிஸ்ட் சூஸ் பண்ணேன். பிளஸ் அதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்து சிம்பிளா தான் இருக்கும் டு டூ லிஸ்ட்க்கு. ஸோ நம்ம மோஸ்ட்லி இப்போ பேக் எண்ட் தானே கான்சன்ட்ரேட் பண்றோம். அதனால ஃப்ரண்ட் எண்ட் கொஞ்சம் சிம்பிளா வச்சுட்டு பேக் எண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். இதுல பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் வச்சு எப்படி இன்டகிரேட் பண்ணி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் அகைன் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டாஸ்க்கு. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் இதுல இப்ப நான் ஏதாவது ஒரு டாஸ்க் பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு டாஸ்க்க குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு வந்துட்டு அந்த டாஸ்க்கிங்க ஆட் ஆகுற மாதிரி. ஓகே. ஸோ நான் இப்போ டிராயிங் அப்படின்னு டாஸ்க் குடுத்துட்டு, நான் அதோட கேட்டகரி வந்து நான் பெர்சனல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, டாஸ்க் ஆட் பண்ணேன்னா, எனக்கு கேட்டகரில ஆட் ஆகிரும். இப்ப நான் ஆல்ன்னு குடுத்தேன்னா, நான் என்னென்ன டாஸ்க்லாம் ஆட் பண்ணியிருக்கேனோ எல்லாமே வரும். இப்ப நான் வொர்க் மட்டும் குடுத்தேன் அப்படின்னா, வொர்க்ல உள்ள டாஸ்க் மட்டும் வரும். பெர்சனல் குடுத்தேன்னா, எனக்கு பெர்சனல்ல ஆட் பண்ணியிருக்க எல்லா டாஸ்க்கும் வரும். இதுல ஏதாவது வேண்டாம் அப்படின்னா, நான் டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த டாஸ்க் எல்லாமே எதுல ஆட் ஆகும் அப்டின்னா, MongoDBல நம்ம ஆட் பண்ண அந்த டாஸ்க் எல்லாமே ஆட் ஆகி, இந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுதுல்ல, அது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுதுன்னா, MongoDBல ஸ்டோர் பண்ண டேட்டாவ எடுத்துட்டு வந்து தான் நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ரேண்டமா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதுல போயிட்டு பேக் எண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்போதுமே வெப் டெவலப்மெண்ட்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேக் எண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து ஃப்ரண்ட் எண்ட்குள்ள போவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சுட்டு பேக் எண்ட் போமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால பேக் எண்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் போலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு, எனக்கு வந்து 2 ஃபைல் வேணும். ஒண்ணு ஃப்ரண்ட் எண்டுக்கு, இன்னொன்னு பேக் எண்டுக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். எம்கேடிஐஆர்ன்னு இருக்கா? ஸோ இட்ஸ் அ டைரக்டரி. நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு டைரக்டரி ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். பேக் எண்டுக்கு கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இந்த சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக் எண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ பேக் எண்டுக்கு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து அதே மாரி ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பேக் எண்ட் தான் பண்ண போறேன். ஸோ அதனால கரண்ட் டைரக்டரிய நான் வந்து பேக் எண்டா மாத்திக்கிறேன். ஸோ சிடி பேக் எண்டுன்னு குடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வந்து பேக் எண்டுக்குள்ள போயிரும். இந்த டெர்மினல்ல கொஞ்சம் ஸோ பேக் எண்டுக்குள்ள போயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு தேவையான ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எடுத்தோனே npm init y குடுத்தாதான் உங்களுக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸே அதுதான். ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்றோங்கிற அந்த ப்ராசஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கோடிங் கூட எடுத்துடலாம். நம்ம சாட் ஜிபிடி கூட கோடிங் எடுத்துடலாம். ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணி அதுல எப்படி எரர் வந்தா எப்படி கிளியர் பண்ணணுங்கிறது தான் நமக்கு தெரியாது. ஸோ ப்ராஜெக்ட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ npm init y அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட்ட வந்துட்டு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். வெயிட் a minute. ஸ்பேஸ் விட்டு விடணுமா? ஸ்பேஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல npm init ஸ்பேஸ் போட்டு அந்த y போடணும். நான் ஸ்பேஸ் விடணும். ஓகே. ஸோ இப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கேஜ் டாட் ஜேசன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்ப நமக்கு என்ன வேணும்? அடுத்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா, நம்ம ப்ராஜெக்ட்க்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னென்ன மாடியூல்ஸ்லாம் தேவை அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்ல npm இன்ஸ்டால் மொத்தமாவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணாம. ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா, எக்ஸ்பிரஸ் எனக்கு வேணும். அடுத்து வந்துட்டு மங்கூஸ். மங்கூஸ் எதுக்கு அப்படின்னா, இதுவும் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல் தான். இது எதுக்குன்னா நம்ம மங்கோடிபி யூஸ் பண்றோம்ல. சோ மங்கோடிபி யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பா இருக்கும். ஓகே. சோ அதனால மங்கூஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸ்ன்னு ஒரு இது. கோர்ஸ்னா என்னன்னா, நான் மிடில் வேர்ன்னு சொல்லுவேன்ல அடிக்கடி மிடில் வேர்ன்னு. சோ மிடில் வேர்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ட வந்துட்டு இப்ப இத வந்துட்டு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்ல வந்து 5000 போர்ட்ல ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் எதுல ரன் ஆயிட்டு இருக்கும்னா 3000 போர்ட் 3000ல ரன் ஆயிட்டு இருக்கும். இப்ப என்னோட ஃப்ரண்ட் எண்ட இங்க பாக்குறேன். இது வந்துட்டு ஆக்சுவலி போர்ட் 3000ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆர் அதர்வைஸ் வேற ஏதோ ஒரு போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அப்ப ரன் ஆயிட்டு இருக்கும்போது என்னோட ரெக்வெஸ்ட் பேக் எண்டுக்கு நான் ஒரே போர்ட்லயே ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் ரன் பண்ணா ப்ராப்ளம் இல்ல. இதே ஃப்ரண்ட் எண்ட் ஒரு போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. பேக் எண்ட் வந்து 5000ல ரன் ஆயிட்டு இருக்குங்கும்போது, அங்க வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்னா, வேற ஒரு போர்ட்ல இருந்து வந்த ரெக்வெஸ்ட்ட இந்த பேக் எண்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. சோ அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது, இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, ஜஸ்ட் வேற போர்ட்ல இருந்து ரெக்வெஸ்ட் வந்தாலும் அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மிடில் வேரா ஆக்ட் ஆகும். சோ அது நடுவுல இருந்துட்டு, ஓகே இத நீ அலோவ் பண்ணு பரவால்ல. அது வந்துட்டு வேற போர்ட்ல இருந்து ரன் பண்ணாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு அத அலோவ் பண்ண வைக்கிறதுக்காண்டி தான் இந்த கோர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றோம். அடுத்து வந்துட்டு டாட் இஎன்வி. ஓகே. டாட் இஎன்விய நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகுது. சோ நம்மளுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. கோர்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. டாட் env இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எக்ஸ்பிரஸ், மாங்கோஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ட நோட்மான் யூஸ் பண்ணி ரன் பண்றதுக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். நோட்மான் யூஸ் பண்ணா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன சேவ் பண்றோமோ, அத நம்ம ஒவ்வொரு டைமும் திருப்பி திருப்பி நம்ம ப்ராஜெக்ட்ல ரன் பண்ண வேண்டாம். ஆட்டோ சேவ் மாதிரி ஆக்ட் ஆகும். நோட்மான் இன்ஸ்டால் பண்ணா. நம்ம இங்க அப்டேட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. அது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, டெவலப்பர் டிபெண்டன்சின்னு இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு என்னது? ஒரு டெவலப்பர் டூலு. டெவலப்பர் டிபெண்டன்சி அது டெவலப்பிங் டைம்ல தான் நமக்கு தேவைப்படும். ஆப் ரன் ஆகும்போது தேவைப்படாது. ஸோ அதனால நம்ம அத எதுக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னா, டெவலப்பர் டிபெண்டன்சிஸ்குள்ள சேவ் பண்ணிட்டு, அத நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகே, நோட் மானு நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டியதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் எண்ட் தானே ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ பேக் எண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டாட் இஎன்வி எதுக்காண்டி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, வழக்கமா நம்ம போர்ட் எதுல கொடுப்போம், சர்வர் டாட் ஜேஎஸ்ல போர்ட் வந்து கொடுப்போம். அப்படிதானே, போர்ட் வந்து 5000 3000 போர்ட் நம்பரை கொடுப்போம். அதே மாதிரி மங்கோடிபி கனெக்ஷனே நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வர்லயே கூட கொடுக்கலாம். ஆனா இந்த இஎன்வின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நம்ம வந்து மங்கோடிபில வந்து நம்ம டேட்டா பேஸ்லயே கொடுக்க போறோம். டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு எல்லாமே அந்த அந்த ஃபைல்குள்ள கொடுக்க போறோம். சோ அது வந்து நமக்கு சேஃப்டியா இருக்கணும், செக்யூரா இருக்கணும். எல்லாரும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கோடிங்ல அது தெரியக்கூடாது. அத வந்து தனியா ஒரு ஃபைல்குள்ள மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து அத மட்டும் தனியா ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்ணணும். ஓகே. நியூ ஃபைல அத எப்படி எக்ஸ்டென்ஷன்ல நீங்க ஓபன் பண்ணணும்னா டாட் இஎன்வி அப்படின்னு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ்ல வர்ற சிம்பிள் மாதிரி வரும். இந்த மாதிரி அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுலதான் நான் என்னோட இந்த போர்ட்டும் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னோட மங்கோடிபி யூஆர்எலும் சீக்ரெட்டா இருக்கணும். ஓகேவா, அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. சோ அதனாலதான் இதை மட்டும் தனியா செக்யூரா வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு தனி ஃபைல்ல அதை மட்டும் போட்டோம். நான் போர்ட் நம்பர் வந்து 5000 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மங்கோ யூஆர்ஐ இந்த மங்கோ யூஆர்ஐ நம்ம காப்பி பண்ணி போடணும். ஓகே. ஸோ மங்கோ யூஆர்ஐ போட்டுட்டு இதுக்குள்ள நம்ம வந்துட்டு மங்கோ யூஆர்ஐ வந்து போடணும். அது எங்க இருந்து எடுத்துட்டு வரணும்னா நீங்க உங்களோட அட்லாஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்க அட்லாஸ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேற்று ட்ரை பண்ணி பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, நான் அகைன் சொல்றேன். இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க போயிட்டு உங்களோட ப்ராஜெக்டோட நேமை நீங்க எதுனாலும் கொடுக்கலாம். நான் சும்மா ஆல்ரெடி நான் டு டூ வச்சிருக்கிறதுனால இங்க நான் டாஸ்க் மேனேஜர்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க டேக்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னன்னா அந்த சைட்ல போயிட்டு ஓவர் வியூக்குள்ள போயிட்டு அந்த மேல உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதை நம்ம இந்த ப்ராஜெக்டை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே. ஸோ நான் இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துறேன். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதுல போயிட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே கிரியேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ இங்க வந்துட்டு பிளான் செலக்ட் பண்ண சொல்லும். இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஸோ ஃப்ரீ பிளான்ல ஷேர்டுன்னு இருக்கும். ஸோ இதை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே. ஷேர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளஸ்டர்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆர் அதர்வைஸ் கிளஸ்டரோட நேமை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கிளஸ்டர் அப்படியே இருக்கட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்க கிரியேட் டிப்ளாய்மெண்ட் இது ப்ரொவைடர் எல்லாமே ஏடபிள்யூஎஸ் அது அப்படியே இருக்கு. கிரியேட் டிப்ளாய்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா. ஸோ இதுல போயிட்டு நீங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான பாஸ்வேர்டாவே கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேற ஏதாவது பாஸ்வேர்டு என்ன கொடுத்துக்கலாமா, என்ன பாஸ்வேர்டு கொடுக்கலாம். சிம்பிளா நம்ம டாஸ்க் தானே பண்றோம். இந்த மாதிரி எல்லாம் வீக்காலாம் பாஸ்வேர்ட் கொடுக்க கூடாது. ஓகே, நீங்க இப்போதைக்கு சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் தானே பண்றீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். எதுக்கும் இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் டேட்டாபேஸ் யூசர் கொடுத்துட்டு சூஸ் எ கனெக்ஷன் மெத்தட். ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணணும், ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளான்லாம் கேட்கும். அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஓகே அதெல்லாம் என்ன கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு கிரியேட்னு கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ பிளான் அந்த ஏடபிள்யூஎஸ் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு
கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து உங்களோட பாஸ்வேர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு, ஆம் அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், கிரியேட் டேட்டாபேஸ் யூசர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் சூஸ் எ கனெக்ஷன் மெத்தட். இது எதுக்கு அப்டின்னா, நான் எந்த ஆப்போட கனெக்ட் பண்ண போறேன்னா, MongoDB காம்பஸோட கனெக்ட் பண்ண போறேன்னா, எதோட கனெக்ட் பண்ண போறேங்கிறதுக்கு தான் இந்த சூஸ் எ கனெக்ஷன் மெத்தட். நான் வந்துட்டு Node.js ஓட, அதாவது என்னோட விஷுவல்ல வந்து நான் Node.jsல தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ Node.js ஓட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ டிரைவர்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல தான் Node.jsலாம் இருக்கு. ஓகே. ஸோ டிரைவர்ஸ கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த URL அதுவே உங்களுக்கு ஒரு URL வந்து ஜெனரேட் பண்ணும். ஓகே. அந்த URL ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப டன். அவ்வளவுதான். இப்ப நான் இங்க போயிட்டு அந்த URL இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இவ்வளவுதான். MongoDB URL காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்து இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதான் server.js. அப்புறம் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் பண்ணாம விட்டுட்டோம். சரி அத நம்ம அப்ப பண்ணலாம். ஸோ server.js கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்ப என்னோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இதுதான் மெயின் சர்வர். ஓகேவா? இந்த server.jsல தான் நான் இதுல கிரியேட் பண்ண போற மத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்ண போறேன். ஸோ server.js நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் package.json போயிட்டு NPM ஸ்டார்ட் குடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ராஜெக்ட் ரன் ஆகணும் அப்டின்னா, நான் என்ன குடுக்கணும்? இங்க போயிட்டு செட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு எந்த எந்த ஃபைல வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிறத நான் இங்க குடுக்கணும். ஸோ நான் இங்க போயிட்டு ஸ்டார்ட்ல வந்துட்டு என்ன குடுத்துக்கிறேன்னா, நோட்மான் என்னோட server.js தானே என்னோட மெயினான ஃபைல். அத நான் குடுத்துட்டேன். server.js. ஓகே. சோ அவ்வளவுதான். இத குடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு மறக்காம கமா போட்டுருங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட்க்கு அப்புறம் கமா போட்டுட்டு தான் நீங்க ஸ்டார்ட்ட குடுக்கணும். கமா போடல அப்டின்னா இங்க எரர் அடிக்கும். ஓகே. ஓகே. இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போ நம்மளோட server.jsல உள்ள கோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லா மாடியூலையும் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா? என்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்? எக்ஸ்பிரஸ வந்துட்டு ரெக்வயர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் ரெக்வயர் யூஸ் பண்ணி தானே எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுவோம். சோ நான் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போறேன். டபுள் கோட்ஸ்ல எக்ஸ்பிரஸ். ஓகே. சோ அடுத்து என்னது அப்டின்னா, கான்ஸ்ட் மங்கோஸ். சோ இது எதுக்கு? டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு. ஓகே. நீங்க எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜஸ்லாம் இங்க வந்து இம்போர்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சோ நம்ம மங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணோம். சோ நான் அதையும் வந்துட்டு இங்க வந்துட்டு ஓகே. சோ அடுத்து என்னது அப்டின்னா, அந்த கோர்ஸ்ன்னு ஒண்ணு மிடில்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்ல. சோ அந்த கோர்ஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட்ல எதுவும் நடுவுல டவுட் வந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? சோ அடுத்து கான்ஸ்ட்ல நெக்ஸ்ட் என்னது அந்த .envன்னு ஒரு ஃபைல்ல ஒரு ஃபோல்டர் சாரி ஒரு மாடியூல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம்ல. இந்த .env காண்டி. சோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இம்போர்ட் பண்ணிக்கலாம். டாட் ம். ஓகே. சோ இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்டின்னா, ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? என்னோட ENVக்குள்ள தான் என்னோட போர்ட்டும், MongoDBயும் வச்சிருக்கேன். சோ நான் அத ஃபர்ஸ்ட் கான்ஃபிக் பண்ணணும். சோ கான்ஃபிக் பண்ணாதான் அது என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். சோ நான் டாட் கான்ஃபிக் ENV நான் என்ன பண்றேன்னா, கான்ஃபிக் பண்றேன். கான்ஃபிக் பண்ணாதான் நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ நான் வந்துட்டு அத கான்ஃபிக் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பிரஸ வந்துட்டு ஆப்ங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதானே நான் என்ன பண்ணுவேன்? ஆப்புக்கு அடுத்து போர்ட் செட் பண்ணுவேன். ஆ அதுக்கப்புறம் ஆப்போட நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணணுமோ, ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணுவேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட எக்ஸ்பிரஸ ஆப்ங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்பிரஸ் ஃபங்ஷன மட்டும். ஓகே.
சோ இது நம்ம கோடிங் பண்ணும்போதே வழக்கமா பண்றது தானே. எக்ஸ்பிரஸ ரெக்வயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ ஒரு ஆப்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்பதான் நம்ம ரூட்டிங் குடுக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, அப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்டின்னா, இப்போ என்னோட இதுல என்ன பண்ண போறேன்னா, ஃபைல்ஸ டைரக்ட்டா இன்னொரு ஒரு ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்ப சர்வர் டாட் ஜேஎஸ்ங்கிறது மெயின் ஃபைலு. அதே மாதிரி நெறைய ஃபைல்ஸ் வச்சிருப்பேன். இப்ப ரூட்ஸ்லாம் வந்து ரூட்டிங் பண்றதுக்குலாம் நான் ஒரு தனி ஃபைல் வச்சிருப்பேன். சோ அந்த மாரி எல்லா ஃபைலையும் டைரக்ட்டா என்னோட இதுல யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஆப் டாட் யூஸ் அப்டின்னு நான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு ஆப்புக்குள்ள. அடுத்து நான் இங்க ரெக்வயர் பண்ணி வச்சிருக்க மாடியூல்ஸ் என்னலாம் இருக்கு? கோர்ஸ் இருக்கு. சோ கோர்ஸையும் நான் என்னோட ஆப்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப் டாட் யூஸ் ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் பண்ணி வச்சா போதாது. அத வந்து நீங்க ஆப்ல வந்து யூஸும் பண்ணணும். ஓகே. டாட் யூஸ் பண்ணாதான் இந்த கோர்ஸ்ல உள்ள ஃபங்ஷன உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. எக்ஸ்பிரஸ்க்குள்ள உள்ள ஃபங்ஷன ஆக்சஸ் பண்றதுக்கு டைரக்ட்டா அந்த ஆப்க்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டோம். கோர்ஸ்ல உள்ள அந்த ஃபங்ஷன ஆக்சஸ் பண்றதுக்கு நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, நம்மளோட MongoDBய வந்து நம்ம இப்ப கனெக்ட் பண்ண போறோம். சோ MongoDBய கனெக்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்துட்டு நான் வந்து JSON ஸ்கீமான்னு எனக்கு ஒரு ஸ்கீமா சொன்னேன்னா, உங்க MongoDBல நீங்க வந்து உங்க டேட்டாவ ஸ்டோர் பண்றீங்க அப்டின்னா, அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா, ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கும். சோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா, நமக்கு என்ன தேவை அப்டின்னா, JSON வந்து தேவை ஸ்டோர் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிரஸ்க்குள்ள தான் இருக்கு JSON. அத நீங்க வந்து யூஸ் பண்ணணும். சோ ஆப் டாட் யூஸ்ல எக்ஸ்பிரஸ் டாட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜேசான் மட்டும் மாடலை மட்டும் எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இது MongoDBல நம்ம ஆப்ஜெக்ட்ஸா தான் ஸ்டோர் பண்ண போறோம். டேபிள்ஸா ஸ்டோர் பண்ண மாட்டோம். சோ ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்றதுக்கு இது தேவை. சோ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா MongoDBய கனெக்ட் பண்ணணும். சோ MongoDB எதுக்குள்ள இருக்கு? ENV5 குள்ள நான் அந்த லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சோ நான் இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு இங்க சர்வரோட லிங்க் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எதை யூஸ் பண்ணணும்? நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல மாங்கூஸ். மாங்கூஸ் உள்ளதான் என்ன இருக்குன்னா, அத கனெக்ட் பண்றதுக்கான மெத்தட் இருக்கு. சோ மாங்கூஸ் டாட் கனெக்ட் பண்ண போறேன். எதோட கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் இங்க ஒரு லிங்க் எடுத்து வச்சிருக்கேன்ல, என்னோட MongoDB அட்லாஸ்ல இருந்து ஒரு லிங்க் எடுத்து வச்சிருக்கேன்ல, அந்த லிங்கோட கனெக்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு எனக்கு என்ன வேணும்? ENV ஃபைல்ல உள்ள அந்த URI எனக்கு வேணும். ஓகே. மங்கோ URI வேணும். சோ அததான் நான் இங்க வந்துட்டு என்னோட மங்கூஸோட கனெக்ட் பண்ணி MongoDB கனெக்ட் பண்ண போறேன். சோ ப்ராசஸ் டாட் நீ இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ப்ராசஸ் டாட் ENV ஃபைல்ல உள்ள மங்கோ URI. ஓகே. இந்த வேரியபிள் நேம அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இது யாரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நெறைய எரர் வரும். சரியா? அதுக்காண்டி ஐயோ! எரரா வருதே அப்படின்னு யோசிக்காதீங்க. எரர் வந்தா தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ண முடியும். சோ நோ ப்ராப்ளம். எரர் வர வர கிளியர் பண்ணுங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா டாட் தென். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? தென் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் எந்த போர்ட்ல ரன் ஆகணும், அது எல்லாத்தையும் நான் இங்க குடுக்க போறேன். ஓகே. சோ நான் இப்ப என்ன போர்ட்ல ரன் பண்ணணும்? ஆப் எதுல போய் லிசன் ஆகணும். அப்புறம் இந்த MongoDB கனெக்ட் ஆயிட்டா இல்லையான்னு எனக்கு வந்துட்டு தெரியணும்ல. சோ அத வந்துட்டு ஒரு கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா MongoDB இஸ் கனெக்டட் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இதுல நீங்க வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் மாதிரி ட்ரை கேட்ச் மெத்தட் வச்சாலும் ஓகே தான். ஓகே. நான் ட்ரை கேட்ச் மெத்தட்லாம் வைக்கல. டைரக்ட்டா இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகே. நீங்க அதையும் வச்சுக்கலாம். சோ அப்படி வச்சா பெட்டர். நான் இங்க டைரக்ட்டாவே வச்சுட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அத வந்து கனெக்ட் பண்ணிருக்கா இல்லையான்னு தெரியறதுக்காண்டி இந்த ஒரு மெசேஜ் கன்சோல் டாட் லாக்ல அண்ட் தென் நம்ம ஆப் வந்துட்டு எந்த போர்ட்ல லிசன் ஆகணும் அப்படின்னு குடுக்கணும்ல. சோ நம்ம அந்த போர்ட் நம்பரும் எங்க தான் குடுத்துருக்கோம்? ENV குள்ள தான் போர்ட் நம்பரும் குடுத்துருக்கோம். ஓகே. நான் அத என்ன பண்றேன்னா ஆப் டாட் லிசன் அது எதுக்குள்ள இருக்குன்னா ப்ராசஸ்
டாட் இஎன்விக்குள்ள தான் இருக்கு. அதை நம்ம எந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா போர்ட்டுங்கிற வேரியபிள்குள்ள. தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நீங்க ஓடிபி மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். ஐ மீன் அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபுல்லா நம்ம வந்துட்டு கோடை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். செட்டப் மட்டும் ஒரு கிளியரா முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து இந்த போர்ட்ல வந்துட்டு ரன் ஆகுது, எந்த போர்ட்ல ரன் ஆகுதுங்கிறத எனக்கு இண்டிகேட் பண்ணணும்ல. the சர்வர் இஸ் ரன்னிங் அட் விச் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் இண்டிகேட் பண்றதுக்காண்டி அங்க நான் வந்துட்டு இந்த மெசேஜ் வச்சுக்கிறேன். சர்வர் இஸ் ரன்னிங் அட் எப்போதும் பண்ணுவோம்ல இது அதே மாதிரிதான். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம்ல இதே மாதிரி ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அதுல நம்ம வந்துட்டு நம்மளோட போர்ட் நம்பரை வந்துட்டு கொடுத்துடணும். டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்கணும், ப்ராசஸ் உள்ள இருக்கக்கூடிய இஎன்வி டாட் போர்ட். நீங்க இஎன்வி ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்றீங்கன்னா இப்படிதான் ஆக்சஸ் பண்ணணும். ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் அப்புறம் அதுல உள்ள வேரியபிள் நேம், ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் அப்புறம் அந்த போர்ட்டோட வேரியபிள் நேம். ஓகே, ஸோ நம்ம இப்ப ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஃபைனலி இப்ப நம்ம npm ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இதுல ஏதோ வேற ஏதோ எரர் இருக்கு, இந்த எரர் பார்த்துக்கலாம். ஓகே, சரி ஓகே. இப்ப இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணா போதும், npm ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும், ஸ்டார்ட் ஆயிடும். Where is not defined in order? கேட்ச் குடுக்குறேன். அதுல என்ன எரர்னு ஷோ ஆகணும். யூஸ் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணுமா? பேக்கேஜ் டாட் ஜேசன்ல கோர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு.
ஸோ நான் இங்க கோர்ஸ் குடுத்துருக்கேன். இத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ கோர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். நான் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் எதையாவது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கோர்ஸ கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு எனக்கு MongoDB கனெக்டட்ன்னு வருது. ஓகே. மேபி நம்ம இன்னும் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணி அத ரன் பண்ணாததுனால கோர்ஸ் மேபி எரர் வரலாம். அதனால இருக்கட்டும். நம்ம கோர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கோர்ஸ கமெண்ட் பண்ணிட்டு, நான் மத்ததெல்லாம் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரன் ஆகி எனக்கு MongoDB கனெக்டட் இந்த மெசேஜ் உங்களுக்கு வரணும். ஓகே. சர்வர் இஸ் ரன்னிங் அட் போர்ட் 5000 வருது. ஸோ 5000 போர்ட்ல என்னோட சர்வர் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் MongoDBயும் கனெக்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மத்த ஃபைல்ஸ கிரியேட் பண்ணலாம். என்ன ஃபைல்ஸ்லான்னா, எனக்கு என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் இங்க நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டு டூ லிஸ்ட்ல ஒரு டாஸ்க்க ஆட் பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க்க ஆட் பண்றதுக்கு அது வந்து அது டாஸ்க் ஆட் பண்ண எனக்கு எதுல போய் ஸ்டோர் ஆகணும்? MongoDBல போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன கிரியேட் பண்ணணும்னா, ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். ஒரு டாஸ்க் ஸ்டோர் ஆகுறதுக்கு ஒரு ஸ்கீமா. ஸ்கீமா மீன்ஸ் JSON ஃபார்மட்ல எப்படி போய் MongoDBல போய் என்னோட டாஸ்க் வந்து ஸ்டோர் ஆகும். இப்ப நான் எனக்கு உங்களுக்கு MongoDBல என்னோட டாஸ்க்க காமிக்கிறேன். ஓகே. புது ஆப்க்குள்ள போய்க்கிறேன். ஓகே. ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கிற ஆப் இது. ஸோ அதுல போயிட்டு ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு என்னோட டாக்குமெண்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ஒரு ஐடி இருக்கு. அடுத்து டைட்டில், கேட்டகரி, கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்கீமா மாரி கிரியேட் பண்ணணும். எப்படி ஸ்டோர் ஆகணும்? இந்த மாதிரி ஸ்டோர் ஆகணுமா? சோ இத வந்து ஸ்கீமா மாரி கிரியேட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் நான் எனக்கு என்ன ஆகும்னா, நான் டாஸ்க் இங்க ஆட் பண்ண அந்த 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 ஸ்கீமால போயிட்டு இங்க ஸ்டோர் ஆகியிருக்கா? ஸ்டோர் ஆகி இங்க ஷோ பண்ணுதா? அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர ஸ்டோர் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் ஐடி இருக்கணும், அப்புறம் டைட்டில் இருக்கணும், கேட்டகரி இருக்கணும், கம்ப்ளீட்டட்ன்னு இருக்கணும், கிரியேட்டட் அட்ன்னு இருக்கா? சோ நான் என்னென்ன குடுத்துருக்கனோ, அந்த இந்த டைட்டில்லாம் இங்க இருக்கு. அதுக்குள்ள நான் ஆட் பண்ண இந்த டாஸ்க் மட்டும் ஆட் ஆகியிருக்கு. சோ அந்த ஸ்ட்ரக்சர நான் குடுக்குறதுக்கு தான் ஸ்கீமான்னு சொல்லுவேன். சோ ஸ்கீமாவ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பேக் எண்ட்குள்ள ஒரு ஃபைல், ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். அந்த மாடலுக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ நான் அதுக்கு ஒரு ஃபைல் வந்துட்டு மாடல்ஸ்ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு நேம் குடுக்குறீங்கல்ல, அது வந்து சேஃப்டியா குடுத்துக்கோங்க. ஒழுங்கா குடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க இப்ப மாடல்ஸ்ன்னு ஸ்மால் லெட்டர்ல குடுத்தீங்கன்னா, ஒழுங்கா ஸ்மால் லெட்டர், கேப்ஸ்ல குடுத்தீங்கன்னா, கேப்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. நேம மாத்தி குடுத்துட்டு, திருப்பி நீங்க ரீநேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எரர் வரும். நெறைய எரர் வரும். ஸோ அதனால அத கொஞ்சம் சேஃப்டியா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இத கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மாடல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. மாடல்ஸ்க்குள்ள நான் என்ன சாரி. இது வந்துட்டு ஃபைலா கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபோல்டரா கிரியேட் ஓகே. ஃபோல்டரா கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு மாடல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மாடல்ஸ்க்குள்ள ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் நேம் வந்து டாஸ்க் டாட் சேஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, MongoDBல என்னோட என்னோட கலெக்ஷன் வந்து எப்படி ஸ்டோர் ஆகணுமோ, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்க போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் மங்கூஸ வந்துட்டு இங்க ரெக்வயர் பண்ணிக்கிறேன். எங்கெங்கலாம் உங்களுக்கு MongoDB யூஸ் பண்றீங்களோ, அங்கலாம் கண்டிப்பா இந்த மங்கூஸ நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அதே மாரி இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இம்போர்ட் பண்ணிட்டு, இங்க நான் வந்துட்டு அதுக்கு நேம் வந்துட்டு மங்கூஸ் அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. பேக் எண்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே.
ஸோ கான்ஸ்ட்ல அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா டாஸ்க் ஸ்கீமா. நான் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ண போறேன். ஸ்கீமானா என்னன்னா உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர். ஓகே, போயிட்டு நியூ அது எதுக்குள்ள ஸ்டோர் ஆக போகுது? மங்கூஸ்குள்ள ஸ்டோர் ஆக போகுது அந்த ஸ்கீம். கேப்ஸ்ல ஸோ டாஸ்க் ஸ்கீமான்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு நியூன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். மங்கூஸ் டாட் ஸ்கீமான்னு யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்பதான் நீங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் ஆக போகுதுன்னு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ என்னோட இதுல இங்க கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? டைட்டில், அடுத்து கேட்டகரி, அடுத்து கம்ப்ளீட்டட், கிரியேட்டட், அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கேன்னா ஸோ அந்த டைட்டில் அப்படி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா டைட்டில் இருக்க போகுது. ஸோ டைட்டில் என்ன டைப்ல இருக்க போகுது? ஸ்ட்ரிங் டைப்ல தான் இருக்க போகுது. ஸோ நான் இதுல ஸ்டோர் பண்ற எல்லாமே என்ன டைப்? ஸோ டைட்டில் நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க கோடிங்கு, ஒர்க்கு, சாரி கோடிங்கு, டிராயிங் அப்படின்னு கொடுக்குறீங்களா? எல்லாமே ஸ்ட்ரிங் டைப்ல தானே இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரிங் டைப்ல டைட்டில் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்னது அப்படின்னா கேட்டகரின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஸோ கேட்டகரிக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒர்க், பர்சனல்னு இருந்துச்சு, அதான் கேட்டகரி. ஸோ அது வந்துட்டு நான் என்ன கொடுக்க போறேன்னா அதுவும் நான் ஸ்ட்ரிங் டைப்ல தான் கொடுக்க போறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டடா அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட்டட் பண்ணியாச்சா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் இங்க இருந்ததுல அதே மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படிங்கறத அதுல வந்துட்டு என்ன டைப்னா பூலியன் டைப். அதுல என்ன ஸ்டோர் ஆகுது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏன் இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் ஆகுதுன்னா இது கம்ப்ளீட்டடா இல்லையா அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாஸ்க் வந்து ஆட் பண்றத பண்ணுவோம். சரி, அந்த லாஜிக் நான் அப்புறம் சொல்றேன். சோ இந்த இடத்துல நம்ம வந்து பூலியன் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண போறோம். கம்ப்ளீட்டடா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆக போகுது. சோ அதனால அதோட டைப் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்ல வச்சுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ நான் வந்துட்டு இந்த ஃபால்ஸ்ன்னு தான் வைப்பேன். அப்புறம் டேட்டாவை அதுல இருந்து ஃபெச் பண்ணும்போது மட்டும் அதை ட்ரூவா மாத்தி ஃபெச் பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த இதை நீங்க வந்து இங்க இன்சர்ட் பண்ணிருந்தாலும் அதோட டிஃபால்ட் டைப் என்ன இருக்கு? ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கு. எல்லாமே ஃபால்ஸ்ல தான் இருக்கு. நான் கெட் பண்ணும்போது மட்டும் அது ட்ரூ ஆகி கெட் ஆகும். ஐ மீன் நான் இப்ப டாஸ்க வியூ பண்ணி பாக்குறேன் அப்படின்னா அப்ப மட்டும் அது வந்து ட்ரூ ஆகும். ஸோ டிஃபால்ட்டா அதோட டைப் என்ன வச்சுக்கிறோம்? ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸ்கீமால நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நிமிஷம் இதுல வந்துட்டு கர்லி பிரேஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்ப கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இந்த கேட்டகிரிக்கு அப்புறம் கிரியேட்டட். கிரியேட்டட் ஆட்னா எந்த டைம்ல கிரியேட் ஆயிருக்கு. இங்க உங்களுக்கு டைம் வருதா? எந்த டைம்ல கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த டாஸ்க்ன்னு சொல்லிட்டு டைம் வருதா? சோ அந்த கிரியேட்டட் அட் எந்த டைம்ல கிரியேட் பண்ணிருக்காங்கங்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு கிரியேட்டட் அட்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிறதுக்கு என்னோட டைப் வந்து அது வந்து என்னன்னா டேட் தானே ஷோ பண்ணுது. சோ டைப் வந்து அது வந்துட்டு டேட். ஓகே, டேட் டைப்ல இருக்கும் போது அண்ட் நெக்ஸ்ட் அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு எவ்வளவுனா நம்மளுக்கு இப்போ கரெக்டா என்ன டேட் என்ன டைமோ அதான் எனக்கு டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டேட் டாட் நான் அந்த கிரியேட் பண்றேன்ல, ஸோ அந்த கிரியேட் பண்ற டைம்ல என்ன டேட்டோ அதான் அதோட டிஃபால்ட் வேல்யூவா இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம இதை கிரியேட் பண்ணியாச்சு. இங்க ஒரு ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடியூல இந்த டாஸ்க் ஸ்கீமான்னு இருக்கா, இந்த ஸ்கீமா வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணாதான் இதை நான் வந்துட்டு மத்த ஃபைல்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இது நான் கிரியேட் பண்ணியிருக்க லோக்கல் மாடியூல். இந்த டாஸ்க் ஸ்கீமாங்கிறது நான் கிரியேட் பண்ணியிருக்க லோக்கல் மாடியூல். ஓகே, ஸோ நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி மாடல் மாடல்
அதுக்கப்புறம் என்னன்னா, இத நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னா, டாஸ்க் அப்படிங்கிற ஒரு நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். சோ நான் இப்ப இந்த ஃபங்ஷன யூஸ் பண்றேன். மத்த இடத்துல இந்த ஸ்கீமாவ யூஸ் பண்றேன்னா, எப்படி யூஸ் பண்ணணும்னா, டாஸ்க் அப்படிங்கிற இந்த நேம் வச்சு தான் யூஸ் பண்ணணும். சோ இதுக்குள்ள நான் எத எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்? என்னோட டாஸ்க் ஸ்கீமா இந்த வேரியபிள் இந்த லோக்கல் மாடியூல் இருக்குல்ல, இத எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். சோ இது லோக்கல் மாடியூல். சோ இன்ஸ்டால் சாரி எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. சோ ஃபைனலி இது வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் இங்க நம்ம பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாஸ்க்க ஆட் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டெலீட் பண்றோம். டாஸ்க்க டெலீட் பண்ண முடியுது. அதே மாரி வொர்க்கு, ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்கையும் ஃபில்டர் பண்ண முடியுது. சோ இந்த டாஸ்க் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பேக் எண்ட்ல கோட் எழுதணுமா? சோ அதுக்கு நான் இன்னொரு ஒரு ஃபைல் வச்சுக்கிறேன். அந்த ஃபைலோட நேம் என்னன்னா ரூட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இங்க பண்ண போற இதுல தான் நம்ம ரூட்டிங் யூஸ் பண்ண போறோம். ரூட்டிங் மீன்ஸ் நம்ம இந்த கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அதெல்லாம் இதுல தான் யூஸ் பண்ண போறோம். சோ அத எல்லாத்தையும் ரூட்ஸ்ங்கிற அந்த ஃபைல்குள்ள வச்சுக்கிறேன். சோ வச்சுட்டு அத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டாஸ்க் டாட் ஜேஎஸ் வச்சுக்கிறோம். இப்போ இதுல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் எல்லாம் பண்ணணும், கெட்டு, போஸ்ட் அந்த டாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து லைன் பை ஒவ்வொன்னா பண்ண போறோம். சோ அத ரெடி பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் வேணும், ரூட்டர் வேணும், அண்ட் தென் இந்த ஸ்கீமா இருக்கணும். இந்த ஸ்கீமா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை வச்சு ஒரு டாஸ்கை கேட்டகரி வைஸ் நம்மளால பிரிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்கீமா எனக்கு வேணும். ஸோ அந்த மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிரஸை வந்துட்டு சரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரெக்வயர்ட் வந்துட்டு செகண்ட் எக்ஸ்பிரஸ். அடுத்து என்னது அப்படின்னா ரூட்டர். ரூட்டர் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு தனி அது வந்துட்டு ஒரு நம்ம இப்ப HTTP மாடியூல் வந்து Node.js இருந்து டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த ரூட்டர் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் குள்ள இருக்கும். ஓகே, ஜேசான் எப்படி எக்ஸ்பிரஸ் குள்ள இருக்குமோ அதே மாதிரி இது ரூட்டிங் தானே ஹேண்டில் பண்ணும். ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம எக்ஸ்பிரஸே வந்துட்டு இன்ஸ்டால் பண்றோம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரூட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணி ரூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா அந்த ஸ்கீமா வேணும். ஸோ அந்த ஸ்கீமாவை வந்துட்டு நான் ரெக்வயர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல டாட் டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஃபைல்ல உள்ளது வேணும், எனக்கு அந்த மாடல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டாஸ்க் டாட் ஜேஎஸ் வேணும். ஸோ மாடல்ஸ் அண்ட் தென் திருப்பி ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா டாஸ்க். ஓகே, ஸோ நான் இதை வந்துட்டு இந்த ஃபைலை ரெக்வயர் பண்ணி இங்க வச்சுக்கிறேன், இம்போர்ட் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். அதான் நான் ஸ்கீமாவே யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரூட்டர் டாட் ஃபர்ஸ்ட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். கெட் மெத்தட்ல நான் என்ன யூஸ் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நான் ரூட்டிங் கொடுக்கணும். ரூட்டிங்னா என்னது, இந்த ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஏபிஐ மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த இடத்துலதான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்லாஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரூட்ல போயிட்டு கெட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் ரூட்டிங் கொடுத்துட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா அசிங்க்ரோனஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி Node.jsல படிச்சதுதான். ஸோ அந்த மெத்தடே அப்படியே யூஸ் பண்ண போறோம். அதுல நம்ம என்ன கொடுப்போம், ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம் அண்ட் தென் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். அசிங்க்ரோனஸ் மீன்ஸ் இப்போ என்னோட இந்த டு டூ லிஸ்ட்டை வந்துட்டு வேல்ல உள்ள எல்லாரும் யூஸ் பண்றாங்க அந்த வெப்சைட்ல அப்படின்னா எல்லாரும் ஒரே டைம்ல டாஸ்க் ஆட் பண்ணாலும் கூட அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்துட்டு ஆட் ஆகணும். பேரலா எல்லாரோட டாஸ்கையுமே அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் நான் வந்து அசிங்க்ரோனஸ் மெத்தட் கொடுப்பேன். இப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன்னா எப்படி கெட் பண்ண போறேன் எல்லா எலமெண்ட்டையும். இந்த கெட் எதுக்கு அப்படின்னா கெட் எதுக்கு, போஸ்ட் எதுக்கு நமக்கு தெரியணும். கெட் எதுக்கு அப்படின்னா என்னோட எல்லா டாஸ்கையும் நாங்க ஆட் பண்ண எல்லா டாஸ்கையுமே கெட் பண்றதுக்கு தான், கெட் பண்ணி வியூ பண்ணி பாக்குறதுக்கு தான் எனக்கு வந்து கெட் மெத்தட்.
கெட் பண்றதுக்கு ஃபேட்ச் மெத்தட் இருக்கு. அதே மாரி எனக்கு எல்லா டாஸ்க்கையும் என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் வியூ பண்ண முடியுது. சோ நான் கெட் பண்ணி, வியூ பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். சோ எத வச்சு வியூ பண்ணி பார்க்குறேன் அப்டின்னா, கேட்டகரீஸ வச்சு தானே வியூ பண்ணி பார்க்குறேன். ஒண்ணு ஆல் கேட்டகரீஸ்ல உள்ளத வியூ பண்ணி பார்க்குறேன். இல்லன்னா ஒர்க்கோடது மட்டும் பார்க்குறேன். இல்லன்னா பெர்சனலோடது மட்டும் பார்க்குறேன். சோ நான் கேட்டகரீஸ வச்சு தானே வியூ பண்ணி பார்க்குறேன். சோ அப்போ எனக்கு கெட் மெத்தட்ல மெயினா எது எனக்கு வேணும் அப்டின்னா, கேட்டகரிய வச்சு தான் நான் எல்லா எலமெண்ட்டையும் எடுக்க போறேன். ஓகே. கேட்டகரி எப்படி கெட் பண்ணணும்? ரெக்வெஸ்ட் டாட் query. போஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? ரெக்வெஸ்ட் டாட் பாடி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ரெக்வெஸ்ட் டாட் query யூஸ் பண்ணிட்டு கான்ஸ்ட் query எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கேட்டகிரியில எந்த கேட்டகிரியில வந்திருக்கோ கேட்டகிரி சர்ச். இப்போ நான் ஒர்க்ல போயிட்டு என்னோட டேட்டாவெல்லாம் கெட் பண்றேன் அப்படின்னா, ஒர்க்ல உள்ள டேட்டாவை எல்லாத்தையும் கெட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறேன் அப்படின்னா, இப்ப நான் பர்சனல் அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, இது போய் என்ன செக் பண்ணணும்னா, எது எதுலாம் பர்சனல்ல இருக்கு. அதுதான் அந்த கொஸ்டின் மார்க். இப்ப நான் கேட்டகரி பர்சனல் இங்க குடுத்துட்டேன் அப்படின்னா, அங்க ஆல்ரெடி எனக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்கும்ல. ரெக்வெஸ்ட் கேட்டகரி இருக்குல்ல. அந்த ரெக்வெஸ்ட் கேட்டகரியில பர்சனல் இருக்குதா அப்படின்னு பார்க்கும். பர்சனல் இருந்தா மட்டும் அத மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இதுல ஷோ பண்ணும். இப்ப நான் இங்க வந்து ஃபில்டர் பண்ணும்போது பர்சனல் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, நான் மொத்தமா வரக்கூடிய ரெக்வெஸ்ட்ல எது எது பர்சனலா இருக்குன்னு பார்த்துட்டு, பர்சனல மட்டும் என்ன பண்ணுது? இந்த இதுக்குள்ள டிஸ்ப்ளே பண்ணுது. ஆப்ஜெக்ட்டா டிஸ்ப்ளே பண்ணுது. அதே மாதிரி தான். எதெல்லாம் கேட்டகரிய பார்க்கும் பர்சனலா இருக்குதோ, அத மட்டும் எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். இல்லன்னா அத வந்து எம்ப்டியா விட்டுறணும். அந்த கேட்டகரிக்குள்ள இருந்தா மட்டும் யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் அந்த பர்சனல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா, இத வந்து கேட்டகரியில போய் ஆட் பண்ணணும். இல்ல அப்படின்னா அத எம்ப்டியா விட்டுறணும். அததான் நம்ம இங்க கோட்ல எழுதியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா டாஸ்க். ஸோ டாஸ்க்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, அவாய்ட் டாஸ்க் டாட் அவாய்ட் எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் a மெத்தட் டு ஹேண்டில் த ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ டாஸ்க் டாட் ஃபைண்ட். நீங்க ஃபைண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு மெத்தட ஒரு டாஸ்க்க சேவ் பண்றீங்க அப்படின்னா, அவாய்ட் டாஸ்க் டாட் ஃபைண்ட், டாஸ்க் டாட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இங்க வந்துட்டு query-ய ஃபைண்ட் பண்றதுக்கு தான். எத வச்சு ஃபைண்ட் பண்ணும்? கேட்டகரீஸ வச்சு ஃபைண்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறதுக்கு தான் நமக்கு இது கெட் மெத்தட். ஓகே. ஃபர்ஸ்ட் டாஸ்க்க வியூ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாஸ்க்க ஆட் பண்றதுக்கு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். சோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? JSON ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே. சோ இது வந்துட்டு கெட் மெத்தடுக்கு. அடுத்து இதே மாதிரி எனக்கு வந்துட்டு போஸ்ட் மெத்தட். ஓகே. போஸ்ட் மெத்தடுக்கும் இத அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணிட்டு, கொஞ்சம் அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. கெட் மெத்தட் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் மெத்தட். ஓகே. போஸ்ட் மெத்தடுக்கு என்ன பண்ண போறோம்? இதே மாதிரி தான். அண்ட் இதுல வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, அதுல வந்து நம்ம கேட்டகரிய மட்டும் வச்சு எடுத்தோம். போஸ்ட் மெத்தட் வந்து என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஆட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. சோ ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் போஸ்ட் மெத்தட். சோ டாஸ்க்க ஆட் பண்ணும்போது அது வெறும்ன கேட்டகரிய மட்டும் ஆட் பண்ணா போதுமா? இல்ல. அந்த டாஸ்க்கோட டைட்டிலும் இருக்கணும். அதோட கேட்டகரியும் சேர்த்து தான் அந்த டாஸ்க்க ஆட் பண்ணுது. சோ அப்ப எனக்கு இங்க 2மே வேணும். டைட்டிலும் வேணும், கேட்டகரியும் வேணும். சோ நான் டைட்டில், கேட்டகரின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இங்க நீங்க ரெக்வெஸ்ட் டாட் பாடின்னு யூஸ் பண்ணணும். போஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னா, ரெக்வெஸ்ட் டாட் பாடின்னு யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு டாஸ்க்க வந்துட்டு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இது தேவையில்ல நமக்கு. ஓகே. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? டாஸ்க்க ஆட் மட்டும் தான் பண்ண போறோம். சோ இங்க வந்துட்டு டாஸ்க்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த டாஸ்க் வேரியபிள்குள்ள இங்க வந்து மொத்தமான டாஸ்க்கா வியூ பண்ணி பார்க்கிறோம். இங்க ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. சோ ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணணும்னா, ஒரு நியூ டாஸ்க் தான் ஆட் ஆகணும். அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கும் ஆட் ஆகும்போது எப்படி ஆகணும்னா, ஒரு நியூ டாஸ்க் தான் ஆட் ஆகணும். சோ அதுல வந்துட்டு எப்படி ஆட் ஆகணும்னா, டைட்டில்
அப்புறம் அதோட கேட்டகரி அப்படிதானே ஆட் ஆகுது. இப்ப டாஸ்க் வந்து ஆட் பண்றேன். இங்க ஏதாவது டாஸ்க்க குடுத்துட்டு நான் அத ஆட் பண்றேன் அப்படின்னா, அது எனக்கு ஆட் ஆகும்போது எப்படி ஆட் ஆகும்னா, டைட்டில் அப்புறம் அதோட கேட்டகரி இப்படிதான் ஆட் ஆகுது. சோ அதனால நான் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ டைட்டில் அப்புறம் அதோட கேட்டகரி ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலா அந்த டாஸ்க்க சேவ் பண்ணணும். ஓகே. சோ சேவ் பண்றதுக்கு அங்க வந்துட்டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் மட்டும் பண்ணோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேவ் பண்றோம். அவாய்ட் டாட் டாஸ்க். இந்த டாஸ்க்க இங்க நம்மளுக்கு ஆட் ஆகக்கூடிய இந்த டாஸ்க்க நம்ம சேவ் பண்றோம். ஓகே. டாட் சேவ். ஓகே. சோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு சேவ் ஆனதுக்கு அப்புறம் அங்க நான் வந்துட்டு ஆட் டாஸ்க்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு சேவ் ஆகுது. அப்போ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு அவங்க டாஸ்க்க ஆட் பண்ணிட்டாங்க. அப்பதான் எனக்கு சேவ் ஆகணும். சும்மா அவங்க டாஸ்க்க என்டர் பண்ண உடனே எனக்கு சேவ் ஆகக்கூடாது. அப்போ அத இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த 201 ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம். சோ இந்த ஸ்டேட்டஸ் மீன்ஸ் இப்ப அவங்க வந்துட்டு ஆட் டாஸ்க் வந்துட்டு குடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து 201 மாறும். 201 என்ன அர்த்தம்னு சொன்னேன். ஓகே அப்படிங்கிற ஒரு மெசேஜ இண்டிகேட் பண்றது தான் 201. சோ அவங்க ஆட் டாஸ்க் குடுத்துட்டாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு இங்க ஸ்டேட்டஸ் வந்து 201 மாறும். So அப்படி மாறும்போது தான் நமக்கு என்ன ஆகணும்? அந்த டாஸ்க் வந்து சேவ் ஆகணும். சோ அது JSON-க்குள்ள இந்த டாஸ்க் வந்து சேவ் ஆகும். ஓகே. சோ நமக்கு இப்போ இது கம்ப்ளீட். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஆ பேட்ச் டெலீட். சோ பேட்ச் மட்டும் பார்த்துடலாம் இப்போ. பேட்ச் டெலீட் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இங்க நான் போயிட்டு என்ன மாத்துறேன் அப்படின்னா, இத வந்து நான் பேட்ச்சா மாத்திக்கிறேன். ஓகே. பேட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க உங்க டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிட்டா இல்லையா? அவங்க ஆட் பண்ணிட்டாங்களா இல்லையா? அப்படின்னு பாக்குறதுக்காண்டி தான் பேட்ச். ஓகே. இப்போ கம்ப்ளீட் ஆயிட்டா இல்லையாங்கிறத எத வச்சு சொல்லுவோம்? தட் மீன்ஸ் அவங்க வந்துட்டு இப்ப ஆட் டாஸ்க் பண்ணிட்டாங்களா இல்லையா? சோ இந்த ஆட் டாஸ்க் அவங்க பண்ணா மட்டும் தான் இங்க வந்துட்டு இந்த பேட்ச் யூஸ் பண்ணி அவங்க ஆட் டாஸ்க் பண்ணிருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து 201 மாறி நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? டாஸ்க் வந்து போஸ்ட் ஆகும். சோ அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த பேட்ச். ஓகே. சோ அதே மாதிரி பேட்ச்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அத நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். இப்போ அவங்க டாஸ்க்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு இங்க போயிட்டு பெர்சனல்னு எடுத்துட்டு வருதா? எனக்கு வந்துட்டு பெர்சனல்ல உள்ளத மட்டும் எடுத்துட்டு வருது. ஒர்க்ல உள்ளத மட்டும் எடுத்துட்டு வருது அப்படின்னா, அத எப்படி எடுத்துட்டு வருது? அந்த ஒர்க்குக்குன்னு ஒரு டாஸ்க் அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டாஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்கு. இங்க இருக்குதா? ஒரு டாஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்கும். சோ அந்த ஐடிய வச்சு அவங்க வந்து அந்த டாஸ்க்க வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து, அந்த டாஸ்க்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, நமக்கு எங்க எடுத்துட்டு வருது? நம்ம இங்க வியூ பண்ணி பார்க்க முடியுதல்ல. ஆல்ன்னு குடுத்தா ஆல்ல வியூ ஆகுது. ஒர்க்ன்னு குடுத்தா ஒர்க்ல வியூ ஆகுது. எப்படி அது ஒர்க்ல உள்ளத மட்டும் எடுத்துட்டு வருது? அதோட ஐடி நேமையும், அதோட கேட்டகரியும் செக் பண்ணி எடுத்துட்டு வருது. ஓ! நான் அதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணணும்? பேட்ச்ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் டாஸ்க். சோ ஒரு டாஸ்க்க அதோட ஐடி நேம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்து, அது கம்ப்ளீட் ஆயிட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த இதோட வேலை. பேட்சோட வேலை. சோ நான் என்ன பண்றேன்னா, ஃபைண்ட் பை ஐடி அப்படின்னு ஒரு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத வச்சு நான் என்ன பண்றேன்னா, ஐடிய வச்சு ஃபைண்ட் பண்றேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா, அதோட பாராமீட்டர்ல உள்ள ஐடிய வச்சு. ஓகே. சோ நான் இங்க பேட்ச்ல குடுக்கும்போதும் நான் என்ன பண்ணிக்கணும்னா, இதுக்கு வந்துட்டு பாத் வந்து நான் ஐடின்னு மாத்திக்கிறேன். ரூட்டிங் வந்து இங்க ஐடின்னு மாத்திக்கிறேன். மத்ததுக்கெல்லாம் ஜஸ்ட் ஆட் பண்ணுவேன். டாஸ்க் ஆட் பண்ணுவேன். வியூ பண்ணி பார்ப்பேன். இங்க மட்டும் என்ன பண்ணுவேன், ஐடிய வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றதுனால, இங்க மட்டும் நான் ஐடிங்கிறத ரூட்டிங்ல மாத்திக்கிறேன். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா,
டாஸ்க் டாட் கம்ப்ளீட்டடா அப்படின்னு பார்ப்போம். ஐடிய வச்சுட்டு போய் சர்ச் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடா இருந்தாதான் அது என்ன பண்ணும். கம்ப்ளீட்டட் மீன்ஸ் அவங்க ஆட் டாஸ்க் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அது என்ன பண்ணும். அந்த கேட்டகரிஸ்ல எனக்கு ஷோ பண்ணும். ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஒர்க்ல இருக்கிறதையோ இல்ல பர்சனல்ல இருக்கிறதையோ ஷோ பண்ணும். நான் கம்ப்ளீட்டடான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், அதை சேவ் பண்ணிடுவேன். ஓகேவா? இதுல அந்த பர்ட்டிகுலர் அந்த ஃபில்டருக்குள்ள நான் அதை சேவ் பண்ணிடுவேன். சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஜேசான் ஃபார்மேட்ல சேவ் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ இவ்வளவுதான். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து என்னதுன்னா டெலீட். ஸோ டெலீட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐடியை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க ஜஸ்ட் டாஸ்க ஆட் பண்றோம். அங்க வந்துட்டு இப்ப நீங்க கட் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகுதா? இப்ப நான் இந்த டாஸ்க கட் பண்றேன் அப்படின்னா அது டெலீட் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டகரியில ஷோ பண்ணும். அதை வந்துட்டு ஐடியை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி டெலீட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ரூட்டர் டாட் டெலீட். ஓகே. ஸோ டெலீட் ஃபங்க்ஷனுக்குள்ள அதே மாதிரி தான் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், டெலீட் பண்ண போறோம். அதுவும் அசிங்க்ரோனஸ் தான். ரெக்வெஸ்ட் காமா ரெஸ்பான்ஸ் போட்டுட்டு இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா அவாய்ட் டாட் டாஸ்க் டாட் வராது ஸ்பேஸ் அவாய்ட் டாஸ்க் டாட் டெலீட் பண்ண போறேன். ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலீட். ஓகே. ஸோ ஃபைண்ட் பை ஐடி அண்ட் கீழே இருக்கு அந்த ஃபங்க்ஷன், அதுவே கீழே இருக்கு. ஸோ ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலீட். ஸோ இந்த அவாய்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். சேவ் பண்ணா சேவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஃபைன் பண்ணனாலும் ஃபைன் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் டாட் ஐடியை வச்சு கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா டெலீட் பண்ண போறோம். ரிஸ்க் டாட் ஜேசான் and the next message colon task deleted. இந்த மெசேஜ் எதுக்கு அப்படின்னா இது வந்து சர்வருக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி போகும். ஓகே. ஸோ இந்த மெசேஜ்ல வந்துட்டு டாஸ்க் வந்து டெலீட்டட் ஆயிட்டு அப்படின்னு போகும். ஸோ அது டெலீட்டட் ஆயிட்டுங்கிற மெசேஜ் கிடைச்சிச்சுன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து அந்த டாஸ்கை எடுத்து விட்டுரும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளோட சர்வர் டாட் ஜேஎஸ்குள்ள வந்துட்டு இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ரூட்டர் இந்த டாஸ்க் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து லிங்க் பண்ணணும். எதை லிங்க் பண்ணணும்னா இந்த டாஸ்க் டாட் ஜேஎஸ் வந்துட்டு நம்மளோட மெயின் ஃபைலுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து லிங்க் பண்ணணும். ரூட்டர் அங்க இது பண்ணாதான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும் கரெக்டா. ஓகே. கான்ஸ்ட் அதுக்கு நான் வந்து டாஸ்க் ரூட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ரூட்ஸ்ன்னு வச்சுட்டு அதுக்குள்ள போயிட்டு ரெக்வயர்ல டாட் டாட் ஸ்லாஷ் ரூட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாஸ்கை மட்டும் நீங்க வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வேற ஒரு ஃபைல்ல இருக்குல்ல, அதை மெயின் ஃபைலோட லிங்க் பண்ணாதானே அது ரன் ஆகும். ஸோ அதனால அதை லிங்க் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க் அப்படின்னா
அதுல உள்ள ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். சோ அதனால ஆப் டாட் யூஸ்ல ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி வச்சா மட்டும் போதாது. இங்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஆப்ல யூஸ் பண்ணணும். சோ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா API ஸ்லாஷ் டாஸ்க். இது வந்து நம்ம நம்ம இந்த ஃபார்ம்ல எல்லாம் குடுத்தோம் தெரியுமா? ப்ராசஸ், போஸ்ட் அந்த மாரி குடுத்தோம்ல. குடுத்தோனே நமக்கு என்னாச்சு, ஃபார்ம்ல வந்துட்டு அந்த ப்ராசஸ் போஸ்ட்ங்கிற அந்த இதுல போயிட்டு போஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி என்னோட API குடுத்திருக்கேன். ஓகே. டாஸ்க் அப்படிங்கிற API குடுத்திருக்கேன். இதுல போயிட்டு எனக்கு டாஸ்க் ரூட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போதைக்கு இது ரன் ஆகட்டும். சோ அவ்வளவுதான். இதான் வந்துட்டு பேக் எண்ட் கோடு. சோ இப்போதைக்கு நம்மளால ஃபங்ஷன்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் எண்ட வந்து நம்ம ரெடி பண்ணி அதோட பேக் எண்ட கனெக்ட் பண்ணாதான் ஃபங்ஷன்ஸ் பார்க்க முடியும். சோ இல்ல அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட்மேனை கனெக்ட் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். சோ நான் போஸ்ட்மேனை கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. டைம் இருந்தா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ டுமாரோ ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சுட்டு டைம் இருந்தா எப்படி போஸ்ட்மேன்ல குடுத்து இந்த கெட்டு, போஸ்ட் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி செக் பண்ணி பார்க்கிறதுங்கிறது டைம் இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஓகே. சோ இப்போதைக்கு இதான் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட். சோ நம்ம இப்போதைக்கு ஃபங்ஷன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பேக் எண்ட்ல. ஆட் பண்றதுக்கு என்ன ஃபங்ஷன், டெலீட் பண்றதுக்கு என்ன ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ்ல எப்படி ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கறத மட்டும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் எண்ட்ல அதே மாதிரி லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ண எப்படி கிரியேட் ஆகுங்கிறத நாளைக்கு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு பார்த்ததுல எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்கும் ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஓகே. தேங்க்யூ.